friends, welcome to ARK Diaries. ஐயப்பாக்கத்தில் இருக்க 360 ஆட்டோமோட்டிவ் ஷாப் தான் நம்ம வந்திருக்கோம். நம்ம கூட பார்த்தீங்கன்னா வினோத் ப்ரோ வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு ப்ரோ. ஸோ நம்ம ரெகுலராக வந்து வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ நீங்கள் வீக்லி பார்த்தீங்கன்னா ஒரு 3 பைக் 4 பைக் அப்படியே லைனாக பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ நம்ம சேனலுக்கு நிறைய கண்டென்ட் கொடுத்துட்டே இருக்கீங்க. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப நன்றி. ஸோ நீங்கள் பழைய விண்டேஜ் பைக் இந்த 2 ஸ்ட்ரோக் பைக்லேருந்து 80s 90s இருக்க பைக் இப்போ இருக்க 4 சிலிண்டரு உங்களுக்கு சூப்பர் பைக்ஸ்லேருந்து ரொம்ப ரேரான இருக்க பைக்கும் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கீங்க. பட் நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா YAMAHA RXZ இந்த பைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரோ ஃபஸ்ட்டு வந்து RX 100 இருக்குது, RX 135. ஸோ 135ல இது RXZ வந்துச்சு. ஸோ இது எல்லாத்துக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் ப்ரோ அது சொல்லுங்கள். இது வந்து ஒரு ஃபேரிங் வெஹிக்கிள். இது வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்டாக இருக்கும். இந்த வண்டி கம்ப்ளீட்டாகவே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒரு Z மாடல், இந்த Z சீரிஸ் மாடல் மாதிரி கொடுத்த மாடல் இதில் இது அதனாலே உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது பீட் ஸ்ட்ரோக் மாறி இருக்கும். இது நல்லாவே உங்களுக்கு 100 ஓட்டுறவங்களுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். இது டக்கின் பொசிஷன்லாம் மாறும். இது நல்ல டிஃப்ரெண்ட் இருக்கும் வண்டி. இது ரைட் பண்ணுறதுக்கு வந்து இன்னும் ஒரு நல்லாயிருக்கும். இது வந்து கொஞ்சம் அந்த ரேவிங் இது ரொம்ப லிமிட்டாக இருந்த வண்டிங்க. இது ரொம்ப கம்மி வண்டிங்க. இது ரொம்ப கம்மியாக தான் விட்டாங்க. நம்ம ஊரை விட இந்தோனேஷியா, மலேசியா இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா இந்த வண்டிங்க நிறைய அதிகமாக இருக்குது. இன்னும் இருக்குங்க, நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் நம்ம ஊரில் இது ரொம்ப கம்மி. அதனால தான் இது ஒரு யூனிக்கான பீஸ் மாதிரி இருக்குது. அதுதான் இது வண்டியோட RX 135 இருக்குல்ல. ஸோ அதுக்கு இதுக்கப்புறம் அதே ஆல்மோஸ்ட் சேம் இன்ஜினா, இந்த அவுட்லுக் மட்டும் தான் மாறுதா? ஆமாம். இன்ஜினுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? அதுக்கும் பெருசாக வித்தியாசம் எதுவுமே இருக்காதுங்க. நம்ம வெளியேருந்து பார்க்குறப்போ வெறும் பாடி தான் வித்தியாசம் தெரியும். மற்றபடி இன்ஜின்லாம் சேம் தான். 135 4 ஸ்பீட் 5 ஸ்பீட் இந்த டிஃப்ரெண்ட் தான் இருக்கும். வேறு இதில் இதுலேயே 4 ஸ்பீட் இருக்குது, 5 ஸ்பீடும் இருக்குது. 2 வேரியேஷன் தான், வேறு எதுவுமே இல்லைங்க. டிஃப்ரென்ஸ் ரெண்டுமே இந்த டார்க் பவர் இந்த ஸ்பீடு அதெல்லாமே சேமாக கிட்டத்தட்ட எல்லாமே சேம் தாங்க. ரொம்ப பெருசாலாம் டிஃப்ரெண்ட் இருக்காதுங்க, மைல்டாக தாங்க டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ இந்த பைக் நீங்கள் சொல்கிறீங்க லிமிட்டடாக தான் வந்திருக்கு அப்படின்னு. ஸோ ஆனால் இன்ஜின் ஸ்பேர்ஸ்லாம் உங்களுக்கு 135 ஈஸியாக கிடைக்குங்க. இது அவைலபிள். நீங்கள் என்னென்ன ரெடி பண்ணியிருக்கீங்க? இது வெறும் இன்ஜின்காக வந்ததுங்க. இன்ஜின் மட்டும் ரெடி பண்ணதுங்க. ரொம்ப லீஸ்டஸ்ட் காஸ்ட்டில் ரெடி பண்ண வண்டி ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே அரௌண்ட் ஒரு 8,000 to 9,000 முடிஞ்சிடுச்சு. இது ஸ்பேர்ஸ் லேபர்லாம் சேர்த்து. ஏன்னா இது ரொம்ப லீஸ்டஸ்ட் காஸ்ட்டாக ரெடி பண்ணது. ஏன்னா அவரோட ரெக்வஸ்ட் அதுதான், வண்டி இப்போதைக்கு ஓடணும். ஏன்னா இது வண்டியோட கண்டிஷனை பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப ரஸ்டியாக தான் இருக்குது. இது அப்படியே இப்போதைக்கு ஓடணும், நிப்பாட்டிட்டா வேஸ்ட்டாக போய்டுன்றதுனால சும்மா வண்டி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஃப்யூச்சரில் இதை ரெடி பண்ணணும் அப்படின்னு நம்ம அந்த ஒயிட் செட்டை பார்த்துட்டு இவங்க கேட்டிருக்காங்க. ஃப்யூச்சரில் ரெடி பண்ணணும். ரொம்ப அது எக்ஸ்பென்சிவ் பண்ணுது. இந்த டூரிங் தீம் ரெடி பண்ணுவாங்க. நீங்கள் அதான் ப்ரோ 1 லட்சம் 1.5 லட்சம் அந்த அளவு நீங்கள் வந்து பைக் ரெடி பண்ணிவிட்டு இது வந்து ரொம்ப காஸ்ட் கம்மிங்க. ஏன்னா இதையும் பண்ணணுன்றதுக்காக பண்ணதுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற பண்ணி அவ்வளோதாங்க. அதுக்காக தான் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தெரிஞ்சவங்க வண்டி மட்டும் எடுத்து பண்ணுறதா போன வீடியோவில் சொல்லியிருந்தீங்க. பட் அது இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இது உங்கள் வீடியோ பார்த்துட்டு கேட்குறவங்க கேட்டுகிட்டே இருக்கிறது என்னென்னா, இன்னும் பட்ஜெட் கம்மியாக பண்ண முடியுமா, பட்ஜெட் கம்மியாக பண்ண முடியும். ஏன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஹெவி தான் மேட்டராக இருக்குது. நிறைய ஃபோன் பண்ணி கேட்குறப்போ உங்கள் பெயிண்டிங் காஸ்ட் ஹெவியாக சொல்கிறீங்களே, ஏன் பெயிண்டிங் காஸ்ட்? அது அந்தந்த வண்டியோடைய பொறுத்த மாதிரி. இப்போது ஓனரை பொறுத்து, இப்போ நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணிப்பீங்க. அதே மாதிரி தான் இதுவும். இவர் வந்து இப்போ வந்து என்ன கேட்டார்னா, எனக்கு முதல் வண்டியை வந்து இன்ஜின் மட்டும் ஓடனா போதும், அவர் இதை ஸ்க்ராப்பில் போட்டக்கூடாதுன்றதுனால கேட்டதுனால நாங்கள் அது ஒரு சரி ஓகே ஒரு ரிக்வஸ்ட்டாக எடுத்து பண்ண கொடுத்ததுங்க. அதே மாதிரி நீங்கள் அதான் போன வீடியோ தான் சொல்லியிருந்தீங்க, நீங்கள் ஸ்டாக்காக ரெடி பண்ணணும். ஸ்டாக் இந்த சென்ஸ் ஸ்டாக் டேங்க் கலர், ஸோ கலர் அந்த மாதிரி ரெடி பண்ணணும். இல்லை இந்த மாதிரி யூனிக்காக பெயிண்டிங் பண்ணணும், இல்லை இந்த மாதிரி தீமில் பெயிண்ட் பண்ணோம் தான் கொஞ்சம் ப்ரைஸிங் அதிகமாகும். ஆமாம், அதான் பட்ஜெட் வந்து கஸ்டமரை பொறுத்து. ஆமாம், கஸ்டமரை பொறுத்துங்க. இப்போ இந்த கஸ்டமர் கேட்டது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் இந்த வண்டி ஸ்க்ராப் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக வச்சு யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னால அவங்க ரொம்ப லீஸ்டஸ்ட் காஸ்ட்டில் ரெடி பண்ணணும். அவரோட பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா 7,000 8,000 அந்த ரேஞ்சில் தான் இருந்தார். நம்ம ஒரு 8,000 to 9,000 முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் பண்ணது. இப்போ இன்ஜின் ஒர்க் மட்டும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வெறும் வேறு எந்த ஒர்க்கும் இதில் இன்னும் வேலையை ஆரம்பிக்கல. இது ரெடி பண்ணி நீங்கள் ஆல்மோஸ்ட் கொடுத்துட்டீங்க. அவர் செம்ம சந்தோஷமாக இருந்திருப்பாரு. இப்போ திரும்பவும் நம்ம கேரேஜுக்கு ஏன் இந்த பைக் வந்திருக்கு? இது திருப்பி சொல்லியிருக்கிற காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பேக் டிஸ்க்குக்கும் ஃப்ரண்ட் டிஸ்க்குக்கும் மெஷர்மெண்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட் டிஸ்க்கு டபுள் டிஸ்க்கு போட போகிறோம், பேக்கில் சிங்கிள் டிஸ்க்கு. இது மெஷர்மெண்ட்லாம் எடுக்கணும் அப்படின்றனால கேட்டாருன்றனால எடுத்துகிட்டு வந்தோம். அதனால தாங்க, அதான் அவர் எடுத்துகிட்டு வந்திருக்க வேண்டிய. ப்ரோ ஆக்சுவலாக என்னென்னா, இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து உங்களோட R15 வந்து ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. R15 சீக்கிரம் முடிஞ்சிடும். எப்போ முடியும், எவ்வளோ பட்ஜெட்? ஒன்றுமே இல்லைங்க. இந்த மாதிரி திடீர்னு எதனா சின்ன வண்டிங்க வரப்போ நம்மளால் அந்த வண்டிக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியலைங்க. இங்கே தான் நிற்கிறாருங்க அவர். சீக்கிரமாக YAMAHA R15 நம்ம சேனல் வந்து வீடியோ நிறைய பேர் வந்து கமெண்ட்டாக கேட்டுட்ருக்கீங்க. ஸோ பைக் வந்து எப்போ ரெடி பண்ணுவீங்க, எவ்வளோ ப்ரைஸ் ரேஞ்ச் ஆச்சு, என்னென்ன ரெடி பண்ணியிருக்கீங்க நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஆக்சுவலாக வந்து அந்த R15 வெர்ஷன் 1 வந்து நம்ம 360 ஆட்டோமோட்டிவ், ஸோ உங்களோட பைக் தான். அண்ட் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட பைக்ஸ் வந்துட்டே இருக்கா. அந்த பைக்கை வந்து ரெடி பண்ணுறதுக்கு கார்ஸும் வருதுங்க, பைக்ஸும் வருதுன்றனால நம்ம ரெண்டத்தையும் மேனேஜ் பண்ணி பண்ண வேண்டியதாக இருக்குங்க. அதில் கை வைக்க முடியுது. வாங்கிட்டார் அவர். ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கூடிய சீக்கிரம் நம்ம ஃபுல் வீடியோ நம்ம வந்து நம்ம சேனலில் வந்து பார்ப்போம்.
ப்ரோ இப்போ இந்த RX 135 இதெல்லாம் வாங்குறோம்ல, ஸோ இதோட மெயின்டெனன்ஸ் மைலேஜ் இதை பற்றியும் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். நேற்று நம்ம சொன்ன மாதிரி தாங்க, இது ரொம்ப லீஸ்டஸ்டான மெயின்டெனன்ஸுங்க இந்த வண்டிக்கு, இருக்கிறதுலே கம்மியான மெயின்டெனன்ஸுன்ற மாதிரி சொல்லாங்க. ப்ரோ ஆனால் நீங்கள் போன இதில் சொல்லியிருந்தீங்க, மைலேஜும் சொல்லியிருந்தீங்க, ஏன்னா இன்ஜின்னால ஒரு சேமாக இருக்கும். பட் நீங்கள் RXZோட இந்த மேலே இருக்க இந்த ஃபேரிங், இந்த டோட்டலாக இந்த அவுட்லுக் வந்து அவ்வளோவா ஈஸியாக அவைலபிளாக இல்லைன்னு. ஆமாம், இது இந்த வண்டிக்கு மட்டும் நிறைய பேர் கொடுக்குற பிரச்சனை என்னென்னா, இது ரொம்பவே இந்த ஃபேரிங்ஸ் ஐட்டம்ஸு, இந்த சைடு ஷீல்டு, அந்த சைடு ஷீல்டு, பேக் ஷீல்டுஸு, இதெல்லாம் இந்த மாஸ்க்கு, ஃப்ரண்ட்டு மட்கார்டெல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அவைலபிள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. எங்கள் சைடில் நாங்கள் அவைலபிள் கம்மியாக இருக்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் அது சிரமமாக இருக்குது. மற்றபடி 135க்கு கிடைக்கிற மாதிரி, 100க்கு கிடைக்கிற மாதிரி, 5 ஸ்பீட் கிடைக்கிற மாதிரி இன்ஜின் ஐட்டம் எல்லாமே இதுக்கு இன்ஜின் ஐட்டம்ஸ் கிடைக்கும். வீல் பேரிங்ஸு, சைன்ஸ் ப்ராக்கெட்ஸ் எல்லாமே சேமாக தான் கிடைக்கும் கிட்டத்தட்ட. பட் ஆனால் இந்த பாடி ஐட்டம்ஸ் தான் கிடைக்க மாட்டேதுன்றது. ஆமாம், இந்த சீட்டே பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக RXல இருக்க மாதிரி இருக்காது. RXல பார்த்தீங்கன்னா போல்ட் டைப்பில் இருக்கும், இதுக்கு வந்து லாக் டைப்பில் வரும். நம்ம ஸ்ப்ளெண்டர், யூனிகான் அந்த மாதிரி டைப்பில் வந்து கீ போட்டு திறக்கிற மாதிரி இருக்கும் இந்த சீட் லாக்கே. அதனால் இது கொஞ்சம் இந்த வண்டி கொஞ்சம் யூனிக்கான பிரச்சனையாக இருக்குது. ப்ரோ இப்போ இந்த RXZ வந்து லான்ச் ஆகும்போது அதான் ஒரு 20 வருஷம் முன்னாடி போயிடுவோம், இதோட காம்படிட்டர்ஸாக என்னென்ன பைக் இருந்தது? இந்த RX 135 இந்த இசட்லாம் வந்துச்சுல. ஆக்சுவலாக அந்த டைமில் ஃபுல்லாகவே ஷாவ்லின், ஷோகன், சாம்ராய் இந்த சைடில் இருந்தவங்க தான் இவங்களுக்கு காம்படிட்டர் இருந்தாங்க பெருசாக. மற்றபடி நிறைய பேருக்கு தெரியாது. LML நிறைய பேருக்கு தெரியாது, மீனிங் நம்மளோட வயசானவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். LMLனு ஒரு வண்டி இருந்தது அந்த டைமில், 2001, 2, 3 அந்த டைமில் வந்து LMLனு ஒரு வண்டி இருந்தது. அதுவும் வந்து இதுக்கு காம்படிட்டர் தான் கிட்டத்தட்ட. அது 4 ஸ்ட்ரோக்கு, ஆனால் இது 2 ஸ்ட்ரோக், வேறு எதுவும் இல்லை. அது வந்து வேறு ட்ராக்ட் டோட்டலாகவே. ஆனால் இதுக்கு காம்படிட்டராக இருந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சுசுகி ஷோகன், ஷாவ்லின், சாம்ராய் இந்த 3 கேட்டகரியும் இதுக்கு காம்படிட்டராக தான் இருந்தது. பட் ஆனால் அதோட பெர்ஃபார்மன்ஸில் வந்து YAMAHA தானே ப்ரோ அப்போது பெட்டராக இருந்திருக்கலாம். ஆக்சுவலாக அதுக்கும் ரொம்ப பெருசாலாம் இருக்காது, அது நல்லா பெட்டராகவே இருந்தது. இதுவும் பெட்டராக தான் இருந்தது. இதுக்கு வந்து இந்த லைக்கிங் அதிகம். இப்போ நம்ம என்ஃபீல்டுக்கு எந்த அளவுக்கு லைக்கிங்கோ அந்த மாதிரி ஒரு ஃபேன்ஸ் கிளப் இதுக்கு அதிகம். அதனால் அது ஒரு ட்ராக்காக போயிட்டு இருந்ததுனால இது அப்படியே நின்றுடுச்சு லாஸ்ட்டாக. ஷோகனும் நல்லா தான் இருக்கும், ஷாவ்லினும் நல்லாயிருக்கும். ஷாவ்லினும் ஷோகனும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே கிட்டத்தட்ட இதை விட பூஸ்ட் பவர் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். ப்ரோ இதோட ஸ்டாக் இன்ஜின், ஸோ ஸ்டாக் இன்ஜினில் நம்ம டாப் ஸ்பீட் வந்து எவ்வளோ எதிர்பார்க்கலாம்? அண்ட் ஹைவேல அந்த மாதிரி ஒரு, ஏன்னா இது சிட்டியில் ஓட்ட பைக் ரொம்ப லைட் வெயிட்னால சிட்டியில் நம்ம ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். நம்ம கேள்விப்பட்ட வரைக்குமே, நானும் சரி நீங்களும் சரி குழந்தையில கேள்விப்பட்ட வரைக்குமே இந்த வண்டினாலே ஸ்பீடாக போகும், ஆக்சிடென்ட் ஆகும் அப்படின்ற ஒரு பேர் நம்ம எல்லாருக்கும் இதில் இருக்கும். பட் ஆனால் இது ஹைட்லிங்கில் ஓட்டிங்கன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். ஹைட்லாம் போனீங்கன்னா சூப்பராக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு. இதே வண்டியை ரேஸ் மாதிரி இந்த ஸ்ட்ரீட் ரேஸ், இல்லீகல் ரேஸ் தான், ஸ்ட்ரீட் ரேஸாகவே ஓட்டுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கும் இது பயங்கர பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். பட் ஆனால் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 110, 120 அசால்ட்டாக ரீச் பண்ணும். பட் ஆனால் சிட்டிக்குள்ளே ஓட்டுறது சேஃப் இல்லை அந்த ஸ்பீடு. அதனால தான் இதை பார்த்து நம்ம வந்து ஆக்சிடென்ட் வெஹிக்கிள் அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்துருச்சு ரேஸ் வண்டி அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் சொல்லும் போதே தெரியும், இப்போ இவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. 110 நீங்கள் சொன்ன மாதிரி 100, 110லாம் ஸ்பீடு போகுது. அந்த அளவுவான பிரேக்கிங் வந்து இந்த பைக் இருக்கா? இல்லை, கஷ்டம்தான். இப்போ நீங்கள் அட்வான்ஸாக ரெடி பண்ணிட்டுருக்கீங்க. ஆமாம், இப்போ நாங்கள் ரெடி பண்ண வண்டிக்கே 110, 120 போகிற வண்டிக்கே எங்களுக்கு பிரேக் பத்தலை. ஆக்சுவலாக நாங்கள் யூஸ் பண்ணுறதுலாம் கேட்டகரி பார்த்திங்கன்னா 300cc அந்த ரேஞ்சில் ABS வெஹிக்கிள்ஸ் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நம்ம. அதனால் அந்த பிரேக் மாதிரி இந்த பிரேக் இல்லைன்றனால தான் நாங்களே டுவல் டிஸ்க்கு, பின்னாடி சிங்கிள் டிஸ்க்கெலாம் போட்டு ட்ரை பண்ணுறோம். அதுக்கே எங்களுக்கு வந்து இந்த வண்டி நம்ம பிரேக் கம்மியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கிறதுனால தான் நாங்கள் அதை ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். நாங்கள் ரெடி பண்ண வண்டியில் எங்களுக்கு பிரேக்ஸ் ஓகே எங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைடாகவே இருக்குது. நாங்கள் அதனால் ரொம்பலாம் ஹெவியெல்லாம் ஸ்பீட் ஓட்ட மாட்டோம். 110, 120 மேக்ஸிமம் போது ரீச் ஆகுது. பட் ஆனால் எங்களுக்கு அது சேஃப் இல்லைன்றனால நாங்களும், ஏன்னா எல்லா டைமும் குட் டைம் சொல்ல முடியாது இல்லைங்களா, அதனால் நம்மளோட சேஃபையும் பார்க்கணும், மற்றவங்களோட சேஃபையும் பார்க்கணுங்க. நம்ம கியர்ஸ் போட்டு ஓட்டுறோம், பட் ஆனால் ரோட்டில் வரவங்க எல்லோரும் அதே மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லைங்களா. நம்மளோட சேஃப் தான் மஸ்ட்டுங்க. அதனால் மேக்ஸிமம் ஹைவேல 100, 110 அந்த மாதிரி ஸ்பீடு போகும். லோக்கலில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 60, 40, 50 அந்த ரேஞ்ச் தான். அது போனாலே உங்களுக்கு இந்த வண்டி அருமையாக இருக்கும் ஓட்டுறதுக்கு. இந்த வண்டியும் இல்லை, எல்லா வண்டியுமே இந்த 2 ஸ்ட்ரோக்கில் இருக்க மோஸ்ட்டாக எல்லா வண்டியுமே ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா அருமையாக இருக்குங்க. ஓகே ப்ரோ, நீங்கள் சீக்கிரமாக வந்து இந்த சுசுகி பைக்ஸு, ஸோ இது மாதிரிலாம் நீங்கள் ஆல்ரெடி ரெடி பண்ணியிருப்பீங்க. ஆக்சுவலாக சுசுகியும் ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்கு. அது எங்களோட வண்டி தான், அது கூடிய சீக்கிரம் ரெடி ஆகும். பட் ஆனால் அது சேல் பண்ண போகிறோம். அது சுசுகி மேக்ஸ் ரெடி பண்ணிவிட்டு சேல் பண்ண போகிறோம். அது பிளான் வச்சுருக்கோம். ரெடி பண்ணிவிட்டு ஒரு வீடியோ கொடுங்க. கண்டிப்பாங்க நம்ம போட்டுருவோம். நம்ம சேனலில் ஒரு வீடியோ கொடுங்க. ஏன்னா நம்ம சேனலில் பார்க்குற நிறைய பேர் சேல்ஸ் கேட்குறாங்க ப்ரோ. ஏன்னா சர்வீஸ் நம்ம லைனாக பண்ணிகிட்டு இருக்கோம். சேல்ஸும் வந்து ஏதாவது பைக் இருக்கான்னு நிறைய பேர் கமெண்ட்ஸை கேட்குறாங்க. இன்ஸ்டாலையும் இல்லை, சீக்கிரமாக ஒரு 2-3 வண்டி சேல்ஸ் வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேங்க. நான் கண்டிப்பாக வந்து கம்யூனிட்டி பேஜில் இல்லை இன்ஸ்டாவில் கண்டிப்பாக நான் வந்து ஸ்டோரியாக வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ சேல்ஸுக்கு பைக் வந்து 2 ஸ்ட்ரோக் பைக்கு இல்லை இவங்க ரெடி பண்ண பைக் வந்து இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் வந்து யூடியூப் இன்ஸ்டாவில் ஸ்டோரியும் யூடியூப்பில் வந்து கம்யூனிட்டி பேஜில் வந்து நான் போடுறேன்.
ப்ரோ இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ நன்றி மட்டும் கிடையாது, ஏன்னா லைனாக நீங்கள் வந்து ரொம்ப தரமாகவும் சரி ரொம்ப அழகாக நீங்கள் பைக் ரெடி பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்கள் பேஷன் மேலும் வளரணும். அண்ட் இதே மாதிரி நிறைய பைக்ஸ் நீங்கள் ரெடி பண்ணணும், நம்ம சேனலுக்கும் வீடியோ கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிட்டு, ஸோ இந்த வீடியோவில் ஓரளவு நான் எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லி நம்ம வந்து பேசியிருப்போம்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வினோத் ப்ரோ கிட்ட கேட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான பைக் வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அண்ட் பை ஃப்ரம் ARK.